நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது கடகலகணத்தை பற்றி. கடகலகணத்தில் பிறந்தவர்களுக்கு யார் யாருக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு எந்த கிரகத்தால் ஏற்படும், எந்த கிரகத்தினுடைய கூட்டுக்கலவையால் ஏற்படும் என்பதை நாம் சற்று நேரம் இதை பார்ப்போம். அன்பர்களே, கடகலகணத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சந்திரன். அது உங்களுக்கு நிறைய பேர்களுக்கு தெரியும், நான் புதியதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடகலகணத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லவனை மறந்துவிட்டு தனபாவத்தை நாம் கை வைக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய தனபாவம் கடகலகணத்திற்கு பாவி என்று சொல்லக்கூடியவன் ஒரு மனிதனுடைய பொருளாதார ஸ்தானத்தை உயர்வு அடைய வைக்கக்கூடிய பாக்கியம் இந்த கடகலகணத்துக்கு யார் கொடுப்பான் என்றால் சூரியன் தான் இந்த கடகலகணத்துக்கு தனஸ்தானாதிபதி. இந்த தனஸ்தானாதிபதியோட யார் தொடர்பு கொண்டால் இவர்களுக்கு தனம் விருத்தி அடையும் என்று சொன்னால் கடகலகணக்காரர்களுக்கு இந்த சூரியனும் செவ்வாயும் மிங்கில் ஆவது ஒரு சிறப்பு. எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தப்பு. செங்கதிருடன் செய்சேரில் மங்கையவள் வாலிபத்தில் நூலிழப்பால் ஒரு பாடல் வரிகள் வந்து சேரும். இருந்தாலும் இந்த தனபாவத்திற்கு அந்த தனஸ்தானாதிபதியோட அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மங்களன் இந்த கடகத்தை மறந்துவிட்டு கடக லக்னத்திற்கு 2ஆம் இடம் சிம்மமனையை கை வைத்து சிம்மத்திற்கு தனாதிபதி சூரியன் வீட்டிற்கு சுகபாக்கியாதிபதியாக யார் வருவான் என்றால் இந்த மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த சூரியனும் செவ்வாயும் சமநோக்காக பார்வை செய்திட்டாலோ இல்லது சூரியனுக்கு அந்த செவ்வாய் கெடாமலோ இல்லை செவ்வாய்க்கு சூரியன் கெடாமலையோ 4ஆம் இடமோ சூரியனுக்கு 7ஆம் இடமோ அல்லது 10ஆம் இடமோ அல்லது சூரியனுக்கு 5லியோ அல்லது 9லியோ அமர்ந்து இந்த பொன்னவனால் அந்த சூரியனை பார்க்கப்படும் போது சிறந்த தனப்பிராப்த யோகம் ஏற்படுகிறது. இந்த கடகலகணக்காரர்களுக்கு சூரியனை குரு பார்ப்பது சிறப்பா அல்லது செவ்வாய் வலிமை பெற்று சேரும்போது சிறப்பானா, சூரியனை தனித்த பார்வையிடுவதை விட செவ்வாயோட கூடப்பட்டு செவ்வாயினுடைய ஐஸ்வர்யம் பெற்று அந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய உயர்வடைகிறார்கள். ஏன்னா தனபாவத்திற்கு அந்த சிம்மமனைக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியா அந்த குரு வந்துருவார். ஒரு வகையில் அந்த குரு அந்த சனி சூரியனோட கூடுவதை விட பார்வைக்கு சுபிட்சம் அதிகம். ஒரு சிலர்களுக்கு இந்த கடகலகணக்காரர்களுக்கு சூரியனை குரு பார்த்து கூட பொருளாதார வீழ்ச்சியை நிறைய பேர் தழுவுனதை நம்ம பார்க்கலாம். எப்படி, ஏன், எதனால்? அப்பொழுது கடகலகணத்திற்கு சூரியன் எந்த இடத்துல நீசமாவான் அப்படின்னு கேட்டா ஐப்பசி மாசம் துளாராசியில் மட்டும்தான் நீசமாகும் இல்லையா? அப்போ நீசத்தினால தான் தனம் கெட்டு போச்சுன்னு நம்ம அறவே காட்டுத்தனமா நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி அல்ல. இந்த கடகலகணத்திற்கு 2ஆம் இடம் தனபாவம். தனபாவத்திற்கு மாரகஸ்தானம் எது? தனபாவன்றது எந்த ராசியா விழுது? சிம்ம ராசி. சிம்ம ராசின்றது இடம் என்ன? ஸ்திர ராசியா இருக்கும் தனபாவம். ஸ்திர ராசியில தான் விழுவுது தனபாவம். இந்த ஸ்திர ராசிக்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகஸ்தானம் தானே. அப்போ அந்த இடத்துல சூரியன் நீசமாகும் போது தனபாவத்துக்கு மாரகத்துல சூரியன் நீசமானதுனால அவர்களுக்கு தோல்வியாக போறதில்ல. தனபாவத்திற்கு மாரகத்தில் அந்த சூரியன் அமர்ந்து அதை அவயோகமான அந்த குரு பார்க்கும் பொழுது, ஏன்னா அவனை இயற்கையா கெட்டு போயிட்டான் அந்த சூரியனை. அந்த சூரியனை டைரக்டா மேசமனையிலிருந்து நேரடியா பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லதை செய்யுமா? நிச்சயமா நல்லதை செய்யாது. ஏன் செய்யாதுன்னா இவனே செத்து போயிட்டான். இந்த பிளானட்டினுடைய நிலையே தன்னுடைய வலுவை இழந்து இந்த குரு பார்க்கு மேலும் அந்த அவயோக கிரகம் சனி அந்த இடத்துல உச்சமாயிட்டா அவர்களுக்கு சொற்பமான பலாபலங்கள் தான், இவர்களுக்கு அற்பமான பலாபலங்கள் தான் கிட்டும். அதனால இந்த சூரியனோட செவ்வாய் மிங்கில் ஆகி குருவால் பார்க்கப்படும் பொழுதுதான் இவர்களுக்கு உயர்வான ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். 2வது, இந்த கடகலகணக்காரர்களுக்கு லக்னத்தில் குருவும் சந்திரனும் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். நம்ம யோகம்னு சொல்லிட வேண்டாம், நிறைய பேர்களுக்கு அவயோகத்தை கொடுத்ததை தான் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஒரு அன்பர் ஒரு பையனுடைய ஜாதகத்தை பார்க்கிறார், ஒரு ஜோதிடர். அவன் கமெண்ட்ஸில் கொடுக்குறான், ஐயோ ஐயா நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா,
இந்த குருவும் சந்திரனும் என் ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஆக அவங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்கியா, கடக லக்னத்திலே அழகாக அமர்ந்துருச்சு, செவ்வாய் வேற 11லேயே இருக்குது, சுக்கிரன் வேற திசை நடத்துது நீசதாரையிலிருந்து, கொட்டி கொடுக்க போகுதுங்கன்னு அவன் பாவம் நொந்து நொந்து நுழல் சானா. அந்த ஜோதிட அன்பருடைய கமெண்ட்ஸில் போய் பார்க்குறேன், அவர் அழகாக சொல்லி அனுப்பிச்சிட்டார், நிச்சயமாக அவனுக்கு யோகத்தை செய்யாது. ஏன் செய்யாது, கடக லக்னம் கடக ராசியாக அமர்ந்து குரு அந்த இடத்துல இருக்கிறாரு, 11ல் செவ்வாய் இருக்கிறாரு. 11ங்கிறது கடக லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி அது ஒரு பாதக ஸ்தானம். 11ஆம் இடம் சரத்துக்கு எப்படி பாதக ஸ்தானம், அப்போது அந்த 10வது இடம் தான் 10th பிளேஸ், ஒரு மனிதனுடைய பிஸ்னஸ் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்திற்கு 2 7 மாரக ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் போய் உட்காந்துடுச்சு. இப்போ நடக்கிறது என்ன திசை, சுக்கிர திசை பாதி கடந்துடுச்சு. அவர் என்ன கேட்குறாரு, ஐயா நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேனா ஐயா, வேலையே நீ ரொம்ப சுபிச்சமாக வருவியா, இந்த சுக்கிர திசையில் இந்த புத்தி போனால் நல்லா இருப்ப, அந்த புத்தி. எனக்கு பார்த்தா சிரிப்பும் தாங்கலை, என்னப்பா இப்படி அரைகுறையாக சொல்லி மக்கள் இடத்துல நிறைய பேர் தெரியாமையே ஜோசியம் சொல்கிறாங்க. அவங்க ஏமாத்தலை, அவங்களுக்கு உண்மையாலுமே தெரியல, இதுதான் உண்மை. நம்ம தெரிஞ்சுதான். இப்போ பரணி பால்ராஜ் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக சொல்கிறாருங்க, எனக்கு தெரியுதுன்னு நான் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியல, அதனாலேயே அதைய வச்சே மாடலிங் பண்ணி சுபத்துவம் இந்த ஸ்தானத்தை இப்படி பார்க்குது, அந்த ஸ்தானத்தை இப்படி பார்க்குதுன்னா எப்படியா? நிலைப்பாடை இங்கே சீர்தூக்கி பார்க்காம சந்திரனை சுந்தரம் பார்த்தா என்ன, குரு பார்த்துட்டா மட்டும், அந்த ஒளி அலை கிடைச்சிட்டா மட்டும். ஒரு ஜாதகத்துக்கு ஒளி அலைகள் தேவைதான். இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறான், ஐயா எனக்கு வாழ்க்கை தீருமா, வாழ்க்கையில் பிரச்சனை தீருமா, இல்லை கடன் தீருமா, இல்லை எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, எனக்கு குழந்தை பாக்கியம் பிறக்குமா, இல்லை கிடைக்காதா, குழந்தை பிறந்து நல்லா இருக்குமா இருக்கா, அதெல்லாம் விட்டுட்டு இந்த சூரியனையும் சந்திரனையும் குரு பார்த்தா இது சுபத்துவம் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒளியை அந்த கிரகம் எந்த ஒளியை எந்த கிரகம் வாங்கினா என்ன, இந்த ஜாதகத்தினுடைய நிலை என்ன, இதைத்தான் பார்ப்பான். ஒருத்தனை நகை நட்டு அடகு வச்சிட்டாயா, அந்த நகை நட்டை எனக்கு திருப்புமா திருப்ப மாட்டோமா, வாழ்க்கையில் நான் உயர்வுமா உரமாட்டோமா, என் பையனுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலையா, 36 வயசு ஆகுது ஐயா, என் பொண்ணுக்கு 40 வயசு ஆகுது, இதைத்தான் சப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்த விட்டுட்டு கோள்களுடைய நிலையை பார்த்து இது அகலை எவ்வளவு, விட்டை எவ்வளவு, குறுக்கலை எவ்வளவு, சதுரை எவ்வளவுன்னு சொல்றது அது ஜோதிடம் ஆயிடாது. சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் இதை நம்ம தீர்த்து வைக்கணும். முன்ன நான் யாரையும் குறை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு அன்பர் சொல்றாரு, கடக லக்னத்துல சந்திரனும் குரு, அவர் செவ்வாய் 11ல், ஏன் பாதகஸ்தானம்னு உனக்கு தெரிய மாட்டேன்றது? அந்த செவ்வாய் தொழில் ஸ்தான ரீதியாக இழந்துக்கிட்டே இருப்பான். நாளொரு மேனியும் பொழுதொரு வெண்ணும் அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொல்லுவார்களே, இவனுக்கு தொழில் ஸ்தானமே செத்து போச்சு. டெத் பிளேஸை செவ்வாய் உட்காந்துருக்கான். ஐயா அது எப்படியா நீ லாபஸ்தானம்னு சொல்றீங்க? அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு லக்னம் கடகம், ராசியும் கடக ராசி, லக்னத்தில் குரு உச்சமாயிட்டா மட்டும் தூக்கி கொட்டி கொடுத்துருவானா? அந்த ஹீரோ யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் திசையை நடைமுறையில் சுக்கிரன் வந்துட்டா அடித்தளம் நல்லா இருக்குது, அதனால இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளான்னைக்கு நல்லா இருக்கும். பூசி முழுவுறதுனால என்ன வரப்போகுது? அதனால ஒரு கடக லக்னம்னு சொன்னாவே விதி மதி கதி இது மூன்றையும் டெப்தா பார்த்து யார் சொல்றாங்களோ அவன்தான் சிறப்பு வாய்ந்த ஜோதிடன் ஆயிட முடியாதியா. நான் சொல்றதுனால அவங்க உயர போறது இல்லை. நிலையை உண்மையா பொய்யா தெரிஞ்சு சொல்லுங்க. அறியாமையே நீங்க மீடியாண்ட ஒரு மேடை கிடைச்சிட்டா எதை வேணா யார் வேணா சொல்றதா? நிலையை பார்த்து சொல்லுங்க. நிறைய கடகலக்கணக்காரர்களுக்கு சொல்ல துடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எபிசோட்லையும் கடக லக்னம் கடகராசி, கடக லக்னம் சிம்ம ராசி, கடக லக்னம் மிதுன ராசி, கடக லக்னம் கன்னி ராசின்னு ஒவ்வொரு நிலைகளை தொட்டு தொட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.